வணக்கம். இன்றைக்கி நம்ம நெல் வயல் நட்டு 55வது நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேப்பெண்ணெயை வச்சு நம்ம ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். இந்த ஸ்ப்ரே எதுக்காக அப்படின்னா, நம்ம வயலில் வந்து அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் ஆரம்பிக்குது. தெரியுதா பாருங்கள், சின்னதாக ஒரு கொசு மாதிரி உட்காந்துருக்கா. இந்த கொசு மாதிரி உட்காந்துட்டு இது இந்த இலைகள் இந்த மாதிரி கடிச்சு வைக்கும். இது வந்து இந்த வெள்ளை கலர் பூச்சி கொசு மாதிரி இருக்கும். வெள்ளைப்பூச்சி தாக்குதல்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த பக்கம். இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு இந்த வேப்பெண்ணெய் தான் நாங்கள் கொடுப்போம். மற்றவங்க என்ன மருந்து அடிப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ரசாயனம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுல 3 வருஷமாக இந்த வேப்பெண்ணெய் தான் கொடுத்துட்ருக்கோம். இது தாக்குச்சு அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து நெல் பயிரோட வளர்ச்சி சுத்தமாக பாதிக்கப்பட்டுரும். இங்கே பாருங்கள், இதில் இப்போ கடிச்சு வச்சுருக்கு, இதிலெல்லாம் எவ்வளோ கடிச்சு வச்சுருக்கு. இந்த இலையெல்லாம் வந்து அப்படியே மொட்டையாக ஆயிரும். அந்த வளர்ச்சி, அந்த கிளைகள் பிரிஞ்சு வர வளர்ச்சியே இல்லாமல் ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து வேப்பெண்ணெய் கொடுத்துருவோம். பொதுவாக நாங்கள் வேப்பெண்ணெய் வந்து 10 லிட்டர் டேங்க்குக்கு 40 ml கலந்து தான் இதுக்கு முன்னாடி அடித்தோம். இந்த தடவை என்ன பண்ணோன்னா, டேங்க்கு 16 ml பிடிக்கிற அளவுக்கு, 16 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு பேட்ரி ஸ்ப்ரேயர் வச்சுருக்கோம். பேட்ரி வச்சு சிரிக்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம தேவையான பொருள் ஷாம்பு, ஏதாவது ஒரு ஷாம்பு அல்லது காதி சோப்பு எடுத்துக்கலாம். வேப்பெண்ணெய், இது செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்த வேப்பெண்ணெய் ஒரு டப்பாவில் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 லிட்டர் 400 ரூபா வருது. சில இடத்துல அதை விட கம்மியாகவும் கிடைக்கும். நேற்று அவசரத்துக்கு வாங்கினதுனால அந்த கடையில் 400 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி மொத்தமாக நான் வாங்குவேன் 5 லிட்டர், அந்த கடையில் 300 ரூபா கிட்ட தான் வரும். இந்த வருஷம் எவ்வளவுன்னு தெரியல. இது போக நமக்கு ஒரு 100 ml அளந்து ஊற்றுறதுக்கான ஒரு சின்ன டம்ளரோ 100 ml பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன டப்பா வச்சுக்கிற வேண்டி தான். தண்ணீர் இவ்வளோ தான். இதை வந்து நம்ம கலந்து அடிச்சிடலாம். எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வேப்பெண்ணெய் அளந்து ஊற்றுறதுக்கு இந்த டப்பா எடுத்துருக்கோம். இந்த டப்பா உள்ளேயே அளவு இருக்குது. இதில் 125 ml, இது அதிகபட்சம். நமக்கு தேவை 100 ml தான். இப்போ நம்ம 100 ml தண்ணீர் எடுத்து அதில் ஷாம்பை கலந்து முதல்ல வச்சுக்கலாம். 100 ml தண்ணீர் எடுத்துருக்கோம். லேசாக எண்ணெய் பட்டதுனால மேலே மிதக்குது. 100 ml தண்ணீர் எடுத்து ஊற்றியாச்சு. இதில் நம்ம ஒரு ஷாம்பை கலக்கணும். குறைஞ்ச அளவு கலந்தால் போதும். ஒரு ஷாம்பை எடுத்து அதோட கலக்கிறோம். இது நம்ம எள்ளு போல தானே இருக்குது. பார்ப்போம், பத்தலைன்னா கூட வந்து கலந்துக்கலாம். போதானா வேறு இருக்கா அதில்? இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லைங்க, அவ்வளோதான் இருக்கும். இதில் விட்டு கலக்க போகிறேன். போதும் விட்டுருங்க. அடுத்து இதில் 100 ml வேப்பெண்ணெய் அளந்து ஊற்ற போகிறோம். வேப்பெண்ணெய் ஊற்றுங்க. இந்த அளவில் இந்த கோடு வரைக்கும் நான் சொல்லும் போது நிப்பாட்டியிருக்கேனே. வேப்பெண்ணெய் நிறைய இருக்குது, சிந்துக்கு. ஊற்றுங்க, எதுவாக அப்படி ஊற்றுங்க. ஊற்றுங்க 100 ml வரல, நிப்பாட்டிருக்கேன். போதும். இது 100 ml வேப்பெண்ணெய். இதையும் ஊற்றிட்டோம். இப்போ இதையும் ஊற்றிட்டு நம்ம அந்த ஷாம்பு தண்ணி இதையும் கலக்கும்போது பால் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பால் மாதிரி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம ஸ்ப்ரேயருக்குள்ளே முதல்ல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பால் மாதிரி இருக்கிறது. நம்ம இதை ஊற்றிட்டு ரெண்டாவது நம்ம தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா திரும்பியும் கொஞ்சம் எண்ணெய் மாதிரி தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணியை எப்போவுமே முதல்ல ஊற்றிடணும். இதில் தண்ணி எடுத்து ஊற்றுங்க. பாலியில் கீழே கொட்டாமல் ஊற்றுங்கண்ணே. கீழே கொட்டாமல் அரைச்சிருங்க. இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கிற ஷாம்பு வெறும் 1 ரூபாக்குள்ள ஷாம்பு தான். அதில் 100 ml வேப்பெண்ணெய். அப்போ நம்ம ஒரு டேங்க்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, மருந்து தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஆகிற செலவு பார்த்தோன்னா 100 ml வேப்பெண்ணெய் 50 ரூபா வச்சுக்கலாம் அதிகபட்சம். ஷாம்பு ஒரு ரூபா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்குள்ள செலவு மட்டும்தான். மேலே வரைக்கும் ஊற்றியாச்சு. இப்போ அந்த வேப்பெண்ணெய் எடுத்து ஊற்றிடுங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம அடுத்து 2வது இதில் தானே சேரப்போகுது. இப்படி இருந்துச்சு. இப்படி நம்ம தண்ணியை ஊற்றிட்டு 2வது வேப்பெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா தான் அந்த எண்ணெய் மாதிரி தனியாக பிரிஞ்சு வராது, பிசுப்பு இருக்காது. இப்போ நம்ம இதை தூக்கிட்டு நடக்கும் போது உள்ளே எல்லாமே கலந்துரும். தண்ணி வேப்பெண்ணெய் கலந்துரும். நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ நீங்கள் வீடியோ எடுங்க.
அப்படியே அடிக்கிற அப்படி பண்ணி வாங்கிக்கலாம். அந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிச்சோம். காற்று இப்போ இங்கேருந்து அங்கிட்டாமல் அடிக்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓரத்தில் போய் தான் அடிக்கணும். இந்த பக்கம் தள்ளி போய்ட்டு இந்த பக்கம் பாதி வராது. பார்த்தோன்னா ஒரு டேங்க்கில் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இதில் போயிருக்கோம். நம்ம இப்போ பயன்படுத்துகிறது வந்து 2 பேட்ரி இருக்கிற ஒரு ஸ்ப்ரேயர். வேகமாக வரும். நம்ம நடக்க முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடந்துட்டோம் அப்படின்னா மலை நடிச்சு முடிச்சிடலாம். இந்த வயலுக்கு வந்துச்சுன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வயலுக்கு 4 டேங்க்லேருந்து 5 டேங்க்கு ஆயிரும். நமக்கு இது மாதிரி 2 வயல் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம 2 வயலுக்கும் அடித்து முடிச்சாச்சு. மொத்தம் 10 டேங்க் அடிச்சிருக்கோம். இதே மாதிரி மறுபடியும் 7 நாள் கழித்து ஒரு தடவை அடிச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் பிரச்சனை சுத்தமாக இருக்காது. இப்போ ஒரு தடவை அடித்ததுக்கே நமக்கு வந்து பூச்சிகள் வந்து குறைஞ்சி மறுபடியும் நல்லா பச்சை கொடுத்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம இன்னொரு 7 நாள் கழித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நெல் வயலோட இலைகள் நல்லா முத்தின பச்சை ஆகும்போது இந்த பூச்சி தாக்குதல் இருக்காது. நன்றி.